தமிழ்நாட்டுல இன்னைக்கும் எந்த ஒரு அபிஷியல் மேப்லயும் இல்லாத ஒரு மர்மமான கிராமம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கிராமத்தோட பேர் தான் கருங்காடு. அந்த பேரை அந்த காட்டை சுத்தி இருக்கிற மத்த கிராமங்கள்ல வாழ்ற ஜனங்க பகல் நேரத்துல கூட வாயால சத்தமா சொல்ல மாட்டாங்க. கருங்காடு பத்தி கேட்டா சிலர் அப்படி ஒரு இடமே தெரியாத மாதிரி முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க. இன்னும் சிலர் அப்படி ஒரு இடமே கிடையாது தம்பின்னு சொல்லிட்டு பதற்றமா அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. சில பேரை கேட்ட உடனே பயத்துல வீட்டு கதவை மூடிக்குவாங்க. ஆனா அந்த பகுதியில பல தலைமுறையா வாழ்ற வயசானவங்க மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை எச்சரிக்கையா சொல்றாங்க. கருங்காடு எங்க இருக்குன்னு நீ தேடாத. ஒரு வேலை அது உன்னை தேட ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ உலகத்துல எங்க ஒளிஞ்சிருந்தாலும் தப்பிக்க முடியாது. கருங்காடு கிராமத்தை பத்தி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கதையை சொல்றாங்க. ஒரு கிராமத்துல என்ன சொல்றாங்கன்னா, சாயங்காலம் 6 மணிக்கு மேல அந்த காட்டுக்குள்ள இருந்து காணாம போன நம்ம சொந்தக்காரங்களோட குரல் கேட்குமா. அம்மாவை இழந்தவனுக்கு அம்மா கூப்பிடுற மாதிரியும், குழந்தை எழுந்தவங்களுக்கு அந்த பச்சை குழந்தை கதறி அழுற மாதிரியும், பல வருஷமா பார்க்காதவங்களோட குரல் கூட மரங்களுக்கு நடுவில் இருந்து அப்படியே அச்சஸ்லா கேட்கும். அந்த குரலை நம்பி பின்னாடி போனவங்க இதுவரைக்கும் யாருமே திரும்பி வந்ததே இல்லையா. ஒரு ஃபாரஸ்ட் கார்டு இருந்தாராம். பல வருஷத்துக்கு முன்னாடி காட்டுக்குள்ள சட்டவிரோதமா மரம் வெட்டுறவங்க தேடி உள்ள போயிருக்காரு. அவரோட வயர்லெஸ் வாக்கி டாக்கில கடைசியா கேட்ட அவரோட குரல் என்ன தெரியுமா? இங்க ஒரு கிராமம் இருக்கு, ஆனா எல்லாரும் கதவு பிற நின்று என்ன விரிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ஃபாரஸ்ட் கார்டு குரல்ல நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு மட்டும் கேட்டுச்சு. அவர் அதுக்கப்புறம் யாருமே பார்க்கல. அவரோட வாக்கி டாக்கி மட்டும் ஒரு வாரம் கழிச்சு காட்டோட இலையில கிடந்துச்சு. அதுல பேட்டரியே இல்லை. ஆனா ஒவ்வொரு நாளும் கரெக்டா நைட் 7 மணி 13 நிமிஷத்துக்கு அது தானா ஆன் ஆகி ஒரே ஒரு குரலை மட்டும் பயங்கரம் ஒழிக்குமா. இன்னும் ஒருத்தன் குறைவு. இந்த கதைகள் நிஜமா இல்ல மக்கள் உருவாக்கின கட்டுக்கதையா? அதை கண்டுபிடிக்கத்தான் சென்னையிலிருந்து கிளம்பினார் நம்ம கதையோட நாயகன் கார்த்திக். கார்த்திக்கு வயசு 29. அவர் ஒரு பேரநாமல் யூடியூபர். பாழடைஞ்ச ஃபேக்டரிங்க, பூட்டி கிடக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ், நைட் டைம்ல குழந்தைகளோட சத்தம் கேட்கிற ஸ்கூல்ஸ்னு மற்றவங்களுக்கு பயம் தர இடங்கள் எல்லாமே கார்த்திக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, அவ்வளவுதான். அவரோட கொள்கை ரொம்ப சிம்பிள். இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு மர்மத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு லாஜிக்கலான காரணம் இருக்கும். அந்த காரணம் வெளியில தெரியற வரைக்கும் தான் அது அமானுஷ்யமா தெரியும். கார்த்திக் கூடவே எப்பவுமே இருக்கிற அவரோட கேமராமேன், எடிட்டர், அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் விக்னேஷ். கார்த்திக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், விக்னேஷ்க்கு அவ்வளவு சந்தேகம், பயம். ஒவ்வொரு இடத்துக்கும் போறதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்துச்சு, போலீஸ்ல கேஸ் இருக்கா, பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா, போன் சிக்னல் கிடைக்குமா, வெளியில வேற ரோடு இருக்கான்னு அத்தனையும் அக்கு வேற ஆணி வேற செக் பண்றவர் விக்னேஷ். ஆனா அந்த கருங்காடு கிராமத்துல கார்த்திகை பத்திரமா வெளியில கூப்பிட்டு வர அந்த ஒரு பொறுப்பு தான் விக்னேஷோட வாழ்க்கையில மிகப்பெரிய மரண சோதனையா மாறப்போகுது. ஒரு செவ்வாய்க்கிழமை டைம் கரெக்டா 11:47. வெளியில பயங்கரமா கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. மின்னல் வெளிச்சம் அடிக்கடி ஜன்னல் வழியா உள்ள வந்து போகுது. கார்த்திக் அவரோட எடிட்டிங் ரூம்ல தனியா உட்கார்ந்து அடுத்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹெட்போன் போட்டுட்டு ஆடியோ கேட்கும் போது காத்து சத்தத்துக்கு நடுவுல ஒரு குரல் மெதுவா கிடைச்சு. கார்த்திக் உடனே ஹெட்போனை கழட்டி பார்த்தார். ரூம் காலியா இருந்துச்சு. அந்த நேரத்துல லேப்டாப்க்கு ஒரு மெயில் வந்துச்சு. சென்டர் நேம் இல்ல, சப்ஜெக்ட் இல்ல, மெயில்ல 4 வருது. உண்மையை தேடுனா நீ தைரியம் இருந்தா கருங்காட்டு கிராமத்துக்கு வா, அங்க நடந்த உண்மையை இந்த உலகத்துக்கு காட்டு. ஆனா இரவு ஆன பிறகு அங்கிருந்து வெளியே வர முயற்சி பண்ணாது. அந்த மெயிலுக்கு கீழே ஒரு இமேஜ் அட்டாச்மெண்ட். அதை ஓபன் பண்ணி பார்த்தோம். பழைய பேப்பர்ல கையால வரைஞ்சாங்க. கருங்காடுன்னு சிவப்பு மயில எழுதப்பட்டிருந்துச்சு. மேப் ஓரத்துல நிறைய கிராஸ் மார்க்ஸ். ஒவ்வொரு கிராஸ் பக்கத்துலயும் ஒரு பெயர். கார்த்திக் ஜூம் பண்ணி பார்த்தாரு. அதுல ஒரு பெயர் மட்டும் புதுசா தெளிவா இருந்துச்சு, கார்த்திக். அடுத்த நொடி அட்டாச்மெண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. மெயில் ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஸ்கிரீன்ல மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபார்ம், இன்பாக்ஸ், ஸ்பாம், ட்ராஷ், எங்கேயுமே அந்த மெயில் இல்லை. ஆனா அந்த மேப் மட்டும் டெஸ்க்டாப்ல தானா சேவ் ஆகிருந்துச்சு. கார்த்திக்கு ஒன்றும் புரியல. கூகுள் மேப்ஸ் ஓபன் பண்ணி கருங்காடுன்னு சர்ச் பண்றாரு. தமிழ்நாட்டுல அந்த பேர்ல 4-5 இடம் காட்டுது. ஆனா அந்த மெயில் மேப்ல இருந்த லொகேஷன் பக்கத்துல அப்படி கிராமமே காட்டல. சேட்டலைட் வியூக்கு மாத்தி பாக்குறாரு. மெயின் ரோட் தெரியுது. அதுல இருந்து பிரியிற மண்பாதை கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் காட்டுது. அதுக்கப்புறம் முழுக்க அடர்ந்த பச்சை காடு தான். ஆனா அவர் விடாம அந்த காட்டோட நடுப்பகுதியை ஜூம் பண்ணி பார்க்கும்போது மரங்களுக்கு நடுவுல மங்களா சில வீடுகளோட கூரைகள் வட்ட வடிவத்துல அமைஞ்சிருக்கிறது தெரியுது. இன்னும் ஜூம் பண்ணி பாக்குறாரு. ஸ்கிரீன் பிளர் ஆகி டக்குன்னு அவரோட இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆகுது. அதே செகண்ட்ல ரூம் லைட் ஒரு தடவை டிம் ஆகி மறுபடியும் எரியுது. கம்ப்யூட்டர் ஃபேன் பயங்கர ஸ்பீடா சுத்துது. லேப்டாப் ஸ்கிரீன் அணைஞ்சு பிளாக் ஆகுது. அந்த இருட்டு ஸ்கிரீன்ல இப்ப கார்த்திகோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. ஆனா பயங்கரமான விஷயம் என்னன்னா, அந்த ஸ்கிரீன்ல கார்த்திக்கு பின்னாடி ரெட்டை ஜடை போட்ட சின்ன பொண்ணு நின்னுட்டு இருக்கா. கார்த்திக் பதறி போய் பின்னாடி திரும்புறாரு. ரூம் காலியா இருக்கு. மறுபடியும் ஸ்கிரீனை பாக்குறாரு. மேப் வந்துருச்சு. சேட்டலைட் இமேஜ் நார்மலா இருக்கு. சரி, ஓவர் ஒர்க்னால ஏதோ கண்ணுக்கு தெரியுதுன்னு சமாதானம் பண்ணிக்கிறாரு. அப்போ அவரோட ஜன்னல் கண்ணாடியில உள்ள இருந்து யாரோ தான் விரலால் எழுதின மாதிரி ஒரு வார்த்தை மெதுவா தோன்றுது. வா. கார்த்திக் மெதுவா எழுந்து ஜன்னல் பக்கத்துல போய் அந்த எழுத்தை தொட்டு பாக்குறாரு. கண்ணாடி உள்பக்கம் காஞ்சுதான் இருக்கு. ஆனா அந்த எழுத்து மட்டும் ஈரமா தண்ணியோட இருக்கு. அவர் அதை துடைக்கிறாரு. எழுத்து மறையுது. ஜன்னலை திறந்து வெளியே பாக்குறாரு. மழை இன்னும் பெஞ்சிட்டு இருக்கு. ரோடு காலியா இருக்கு. ஆனா தூரத்துல ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு கீழே ஒரு சின்ன உருவம் நிக்கிறது தெரியுது. மின்னல் அடிக்கிற அந்த ஒரு நொடி வெளிச்சத்துல பார்த்தா அங்க யாருமே இல்ல. அன்னைக்கு நைட் கார்த்திகால தூங்கவே முடியல. இன்டர்நெட்ல கருங்காடு பத்தி கிடைக்கிற அத்தனை பழைய ரெக்கார்ட்ஸையும் தேடுறாரு. எங்கேயும் அபிஷியலா அப்படி ஒரு கிராமமே இல்ல. ஆனா ஒரு
பழைய ஆன்லைன் ஃபோரம்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு போஸ்ட் கிடைக்குது. அதோட டைட்டில் மை ஃபாதர் ரிட்டர்ன் ஃப்ரம் a village that does not exist. அதை எழுதினவங்க பேர் இல்லை, ஆனா அதை எழுதியிருந்த விஷயம் என்னன்னா, என் அப்பா 1989 கருங்காடு கிராமத்துக்கு போனார். 3 நாள் கழிச்சு வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. ஆனா அவர் சாகுற வரைக்கும் எங்க கூட வாழ்ந்தது எங்க நெஜ அப்பா தான் என்ற சந்தேகம் எங்களுக்கு தீரவே இல்லை. ஏன்னா அவர் திரும்பி வந்த அன்னையில இருந்து அவருக்கு நிழலே இல்லை. 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு விசித்திரமான கருப்பு நிழல் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. அவர் பெட்ல தூங்கிட்டு இருக்கும்போது அது சுவத்துல தனியா நின்று எங்களே விரிச்சு பார்த்துட்டு இருக்கும். நேத்து இரவு அந்த நிழல் என் ரூம்குள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்ல எந்த அப்டேட்டும் இல்லை. ஆனா அதுக்கு கீழே ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் இருந்துச்சு. உங்க அப்பா கருங்காட்டுல இருந்து திரும்பவே இல்லை. கருங்காடு கிராமம் உங்க அப்பா மாதிரி வேற ஒண்ணு உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கு. கார்த்திக் ஆர்வம் தலைக்கேறிடுச்சு. அந்த போஸ்ட்ல இருந்த ஒரு பழைய போட்டோவை டவுன்லோட் பண்ணி ஜூம் பண்றாரு. அது ஒரு ஃபேமிலி போட்டோ. அதுல பின்னாடி நிக்கிற ஒரு மனுஷனோட முகம் மட்டும் பிளர்ரா இருக்கு. கார்த்திக் உத்து பார்க்க அந்த பிளர்ரா இருந்த முகம் மெதுவா மாற ஆரம்பிக்குது. அது பாக்குறதுக்கு அப்படியே கார்த்திக்கோட முகம் மாதிரி இருக்கு. அவர் பயத்துல ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓபன் பண்றாரு. இப்போ அந்த போட்டோ முழுக்க பிளாக் கலர்ல மாறிடுச்சு. அடுத்த நாள் காலையில கார்த்திக் ஒரு பழைய லைப்ரரிக்கு போய் 1989 இருந்து 2001 வரைக்கும் அந்த காட்டு பகுதியில காணாம போனவங்களோட போலீஸ் ரிப்போர்ட்டை செக் பண்றாரு. ஒரு ஃபாரஸ்ட் கார்டு, 2 வருவாய்த்துறை அதிகாரிகள், ஒரு ஸ்கூல் டீச்சர், ஒரு ஃபேமிலி, 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு லோக்கல் ஜேர்னலிஸ்ட், அத்தனை பேரும் காணாம போன அந்த கடைசி லொகேஷன் அந்த மேற்கு காட்டு பகுதி தான். ஒரு பழைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ல ரிப்போர்ட்டர் கையால எழுதின ஒரு நோட் இருந்துச்சு. லோக்கல் ஜனங்க அந்த காட்டுக்குள்ள இருக்கிற இடத்தை கருங்காடுன்னு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த வரிய வேணும்னே கருவு மேல அடிச்சு மறைச்சிருக்காங்க. அடுத்த நியூஸ்ல என்ன போட்டிருந்துச்சுன்னா, அவர்களை தேட போன ஒரு போலீஸ் டீம்ல இருந்த கான்ஸ்டபிள் காட்டுல இருந்து திரும்ப வந்த உடனே தன் வேலையை ரிசைன் பண்ணிட்டாராம். அவரோட இன்டர்வியூல ஒரே ஒரு லைன் தான் இருந்துச்சு. அந்த காடு காலியா இல்ல, அது உள்ள போன நம்மள ஒவ்வொருத்தரையும் கவுண்ட் பண்ணி எண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கான்ஸ்டபிளை கான்டாக்ட் பண்ண கார்த்திக் ட்ரை பண்ணப்ப அவர் எப்பவோ இறந்துட்டாருன்னு தெரிஞ்சது. அவங்க வீட்டுக்காரங்க கிட்ட பேசினப்ப அவங்க சொன்ன விஷயம், அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாள் நைட்டும் கரெக்டா 7 மணி 13 நிமிஷத்துக்கு வீட்டுல அத்தனை கதைகளையும் பூட்டிட்டு வீட்டுல இருக்கிற கண்ணாடிகளை எல்லாம் துணியால மூடி மறைப்பாராம். ஏன்னு கேட்டா அவங்க முகத்தை நான் பார்க்க கூடாதுன்னு மட்டும் சொல்லி பயந்து நடுங்குவாராம். அன்னைக்கு சாயங்காலம் கார்த்திக் விக்னேஷ்க்கு கால் பண்றாரு. டேய் விக்கி, ஒரு மரண மாசன கண்டென்ட் கிடைச்சிருக்குடா மச்சி. கடைசி தடவை நீ செம்ம கண்டென்ட் கூட்டிட்டு போன இடத்துல 4 மணி நேரம் கொசு கடையில செத்தேன்டா. உன்னை நம்பி எல்லாம் வரமாட்டேன். டேய், இது மேப்ல இல்லாத ஒரு மர்ம கிராமம்டா. மேப்ல இல்லைன்னா அங்க ரோடு இருக்காதுன்னு அர்த்தம். நம்ம கார் போகுமா? ரோடு இருக்கிற வரைக்கும் போவோம் விக்கி. அப்போ போன் சிக்னல் காட்டுக்குள்ள போனா கட் ஆகிடும். போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி எல்லாமே ஒரு 20 இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. டேய், அத்தனையுமே நெகட்டிவா இருக்குடா. அங்க பேய் இருக்குமா? பேய் இருந்தா நம்ம வீடியோ ஒரே வாரத்துல 1 மில்லியன் வியூஸ் போயிடும்டா விக்கி. சரி, ஆனா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன். இருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம காரை திருப்பி வெளியில வந்துடணும். ஓகேவா? மெயில் அனுப்பணும். அதே தாண்டா வார்னிங் பண்ணிருக்கான். மெயிலா? என்னடா சொல்ற? கார்த்திக் நடந்த அத்தனையும் சொல்றாரு. மெயில் வந்தது, மேப்ல அவரோட பேர் இருந்தது, மெயில் டெலீட் ஆனது, ஜன்னல்ல எழுதினதுன்னு எல்லாத்தையும் விக்னேஷ் கிட்ட சொல்றாரு. விக்னேஷ் அந்த மேப் இமேஜை வாட்ஸ்அப் பண்ண சொல்லி செக் பண்றான். சில நிமிஷங்கள்ல விக்னேஷ் மறுபடியும் கால் பண்றான். அவனோட குரல் பயங்கர சீரியஸா இருக்கு. கார்த்திக், இந்த இமேஜ் ஃபைலோட இன்டர்னல் கிரியேஷன் டேட் என்ன காட்டுது தெரியுமா? 1989டா. மாத்த முடியாத ஃபார்மட்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த இமேஜ்க்குள்ள ஒரு சீக்ரெட் ஆடியோ ட்ராக்க ஒளிச்சு வச்சிருக்காங்கடா. பிளே பண்ணி பாத்தியா? என்ன சத்தம் அது? முதல்ல காத்து சத்தம் கேக்குதுடா. அதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்க ஒன்னா சேர்ந்து எண்களை எண்ணுற குரல் கேக்குதுடா. 1 2 3ன்னு கரெக்டா 39 வரைக்கும் என்றாங்க. 40 சொல்லவே இல்லடா. அதுக்கப்புறம் விசித்திரமான குரல் சொல்லுது. கார்த்திக் வந்தாதான் 40ன்னு கேக்குதுடா. 2 பேருமே கொஞ்ச நேரம் பேசல. கார்த்திக் சமாளிச்சு சிரிக்கிறாரு. யாரோ நம்மளை பத்தி தெரிஞ்சவங்க பிராங்க் பண்றாடா விக்கி அப்படின்றாரு. ஆனா விக்னேஷ் சொல்றான், இது பிராங்கா இருந்தாலும் நம்மளை பத்தி அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்ச ஒருத்தன் தான் பண்றான். போக வேண்டான்னு கத்துறான். ஆனா கார்த்திக் முடிவெடுத்துட்டாரு. விக்னேஷ்க்கு தெரியும் தான் போகலன்னா கார்த்திக் தனியா கிளம்பிடுவான்னு. அதனால வேற வழி இல்லாம நானும் வரேன், ஆனா நான் சொல்றதை நீ கேட்கணும்னு சம்மதிக்கிறான். அடுத்த நாள் விடியற்காலை கிளம்புறதுக்காக அத்தனை எக்யூப்மெண்ட்ஸையும் பேக் பண்றாங்க. விக்னேஷ் எக்ஸ்ட்ராவா ஒரு சேஃப்டிக்காக அவங்களோட லைவ் லொகேஷனை ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணி காலைல 5 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒர்க் ஆகுற மாதிரி செட் பண்ணி 6 மணிக்கு மேல மெசேஜ் வரலனா உடனே போலீஸ்க்கு கால் பண்ண சொல்லி கன்ஃபார்ம் பண்றான். அன்னைக்கு நைட் விக்னேஷ் தான் கேமரா பேக்கை லாக் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அன்னோன் சென்டர். அதுல எழுதியிருந்த மெசேஜ் என்னன்னா, அவனை தடுக்காத. விக்னேஷ் கார்த்திக்கு கால் பண்றப்போ அடுத்த மெசேஜ் வருது. அவன் மட்டும் வந்தால் உன்னை அழைப்போம், நீயும் வந்தால் அவனை உயிரோடு விடுவோம். விக்னேஷோட முகமே மாறிடுச்சு. அவன் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க ட்ரை பண்றான். ஆனா ஸ்கிரீன்ஷாட் இமேஜ் முழுக்க பிளாக்கா விழுது. அந்த மெசேஜும் தானா டெலிட் ஆயிடுச்சு. அவன் யோசிக்கிறான், இதை கார்த்திக் கிட்ட சொன்னா அவன் இன்னும் ஆர்வமா கிளம்புவான். அதனால விக்னேஷ் இதை கார்த்திக் கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கு பதிலா கேமராவில ரகசியமா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த மெமரி கார்டை தான் ரிஸ்ட் பேண்ட்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிறான். இந்த ஒரு சின்ன சீக்ரெட் தான் பின்னாடி கார்த்திக்கோட உயிரையே காப்பாற்ற போகுதுன்னு அவனுக்கே தெரியாது. அடுத்த நாள் காலையில டைம் கரெக்டா 8:59.
2 பேரும் கார்ல ஏறுறாங்க. அடுத்த நாள் காலையில கார் சிட்டியை விட்டு வெளியே போகுது. ஹைவேல பயணம் ஜாலியா தான் போகுது. ஆனா சிட்டியை விட்டு தூரம் போக போக விசித்திரமான சம்பவங்கள் ஆரம்பிக்குது. ஒரு டோல்கேட்ல கார்த்திக் காசு கொடுத்து ரசீது வாங்குறாரு. விக்னேஷ் அதை வாங்கி பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகுறான். வண்டி நம்பர் டைம் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா பேசஞ்சர்ஸ் கவுண்ட் இருக்கிற இடத்துல 3ன்னு போட்டிருக்கு. விக்னேஷ் சொல்றான், டேய் கார்ல நம்ம 2 பேர் தானடா வந்தோம், ஏன் 3 காட்டுது? கார்த்திக் சிஸ்டம் எரரா இருக்கும்டா அப்படின்னு டேஷ்போர்ட்ல வச்சுக்கிறாரு. சில நிமிஷம் கழிச்சு விக்னேஷ் அந்த ரசீதை மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது அந்த 3ன்ற நம்பர் இருந்த இடமே கம்ப்ளீட்டா பிளாங்கா காலியா கிடக்குது. மதியம் 3:30 மணிக்கு சிக்னல் கம்ப்ளீட்டா கட் ஆகுது. இன்டர்நெட் இல்ல, காலும் போகல. கொஞ்சம் தூரம் போனதும் ரோட்டோரத்துல ஒரு சின்ன டீ கடை கண்ணுல படுது. அதுக்கப்புறம் தார் ரோடே இல்ல, முழுக்க மண்பாதலாம். அந்த டீ கடை தான் அந்த ஏரியாவில் இருக்கிற கடைசி மனித நடமாட்டம் மாதிரி இருக்கு. கடைக்குள்ள ஒரு 70 வயசு தாத்தா உட்கார்ந்து பழைய பாட்டை கேட்டுட்டு இருக்காரு. கார்த்திக்கும் விக்னேஷும் இறங்கி தாத்தா 2 டீன்னு கேக்குறாங்க. விக்னேஷ் சுத்தி பாக்குறான். கடையில இருக்கிற பிஸ்கெட் பாக்கெட்ஸ் எல்லாம் எப்போதும் எக்ஸ்பைரி ஆன மாதிரி பழசா கிடக்குது. சுவத்துல இருக்க கேலண்டர்ல வருஷம் சரியா தெரியல. ஆனா 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் மட்டும் காட்டுது. ரேடியோவுக்கு பக்கத்துல ஒரு பேப்பர்ல எழுதி இருக்கு, 6 மணிக்கு பிறகு கடை இல்லை. தாத்தா 2 டம்ளர்ல டீ ஊத்தி வச்சுட்டு மறுபடியும் 3வது ஒரு டம்ளர்ல டீ ஊத்துறாரு. விக்னேஷ் கேக்குறான், தாத்தா நாங்க 2 பேரு தான். அந்த தாத்தாவோட கை அப்படியே ஸ்டாப் ஆகுது. அவர் மெதுவா இவங்களுக்கு பின்னாடி விரிச்சு பாக்குறாரு. 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க, யாரும் இல்ல. அந்த தாத்தா எதுவும் பேசாம அந்த 3வது டீ அப்படியே கீழே ஊத்துறாரு. அப்புறம் சொல்றாரு, சில நேரம் இங்க வர்றவங்க எண்ணிக்கையும் திரும்பி போறவங்க எண்ணிக்கையும் ஒரே மாதிரி இருக்காது தம்பி. கார்த்திக் போன்ல இருக்க அந்த மேப்பை காட்டுறாரு. தாத்தா இந்த வழி எங்க போகுதுன்னு கேக்குறாரு. அந்த தாத்தா மேப்பை பார்த்த அடுத்த செகண்ட் அவரோட கை பயங்கரமா நடுக்க ஆரம்பிக்குது. கையில இருந்த டீ டம்ளரை கீழே விழுந்து உடையுது. தாத்தா கதவை பாதியா மூடிட்டு ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு கேக்குறாரு, தம்பி இந்த மேப் உங்களுக்கு யாரு கொடுத்தது? கார்த்திக் சொல்றான், மெயில வந்துச்சு தாத்தா நைட்டு 11:47 அப்படின்னு சொன்னதும் தாத்தா நெத்தியில கை வச்சுக்கிறாரு. அதே நேரம் இத்தனை வருஷம் கழிச்சு அது உங்களை தான் கரெக்டா கூப்பிட்டு தம்பி. அப்புறம் தாத்தா அவரோட பழைய கதையை சொல்றாரு. என் சொந்த அண்ணன் ஒரு நாள் காட்டுக்கு வேலைக்கு போனான். 3வது நாள் காலையில அவன் தனியா வீட்டுக்கு நடந்து வந்தான். அவன் முகம், குரல், ட்ரெஸ் எல்லாமே அவனோட தான். அவன் வீட்டுக்குள்ள வரும்போது எங்க அம்மாவை பார்த்து நீங்க யாருன்னு கேட்டான். என் அண்ணனுக்கு பிறப்பிலேயே இடது கையில 6 விரல் இருக்கும். ஆனா திரும்பி வந்த அந்த மனுஷனுக்கு 5 விரல் தான் இருந்துச்சு. என் அண்ணன் அம்மாவோட படுக்கைக்கு பக்கத்துல அசையாம நின்று அவங்க முகத்தை வெறிச்சு பார்த்துட்டு இருந்தான். அவனோட உடம்பு அம்மா பக்கம் இருந்துச்சு. ஆனா அவனோட தலை மட்டும் மெதுவா முதுகு பக்கமா நேரா என்னை பார்த்து சிரிச்சுதுரா. அப்புறம் தான் உதட்டுல விரல் வச்சு உஷ்ன்னு சொன்னான். காலையில் எழுந்து பார்த்தா அவன் காணாம போயிட்டான். தாத்தா கார்த்திகோட கையை பிடிச்சி அந்த 3 எச்சரிக்கைகளை சொல்றாரு. முதல் எச்சரிக்கை, மாலை 6 மணிக்கு முன்னாடி அந்த எல்லையில இருக்கிற பாலத்தை தாண்டி வெளியில வந்துடணும். 6 மணிக்கு அப்புறம் அந்த பாலம் உங்களை என்னைக்குமே வெளியில கொண்டு வராது. 2வது எச்சரிக்கை, காட்டுக்குள்ள யாராவது உங்க பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்பி பாத்துறாதீங்க. குறிப்பா உங்களுக்கு பழக்கப்பட்டவங்க குரல் மாதிரி இருந்தா அது உங்களோட குரலிலேயே உங்க முன்னாடி இருந்து கூப்பிடும். 3வது எச்சரிக்கை, கிராமத்துக்குள்ள எந்த ஒரு வீட்லயாவது உங்களுக்கு சாப்பாடு பரிமாறி வச்சிருந்தா அதை தொட்டுடாதீங்க. முக்கியமா அங்க இருக்கிற எந்த ஒரு கண்ணாடியிலையும் உங்க முகத்தை பாத்துடாதீங்க. ஏன்னா நீங்க இல்லாத இடத்துல நீங்க நின்றுட்டு இருப்பீங்க. தாத்தா சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் அந்த கடையோட பின்னாடி இருந்த ஒரு பழைய கடை டக்குன்னு தானா கீழே சுக்குநூறா உடையுது. செதறி கிடக்கிற கண்ணாடி துண்டுகள்ல அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. ஆனா ஒரு பெரிய கண்ணாடி துண்டுல மட்டும் அவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு சின்ன பொண்ணு நிக்கிறது தெரியுது. இருவரும் கார்ல ஏறுறாங்க. அப்போ டைம் மாலை 4:02. விக்னேஷ் ரியர்வியூ மிரர்ல பாக்குறான். அந்த டீ கடை சின்னதாகி ஒரு வலையில திரும்பின உடனே காணாம போயிடுச்சு. திரும்பி பார்த்தா அவன் டீ கடையே இல்ல. ஒரு இடிஞ்சு போன பழைய கல் சோர் மட்டும் தான் கிடக்கு. கார் காட்டுக்குள்ள போக போக வெளிச்சம் கம்ப்ளீட்டா குறையுது. 4 மணி தான் ஆகுது. ஆனா நைட்டு மாதிரி இருட்டா இருக்கு. பறவைங்க சத்தம், பூச்சியோட சத்தம் அத்தனையுமே நின்று போச்சு. அப்போ காரோட கூரை மேல ஒரு சின்ன காரோட சத்தம் கேக்குது. அந்த சத்தம் இப்ப காரோட ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் கண்ணாடிக்கு நேரா வருது. அடுத்த செகண்ட் விண்ட்ஷீல்ட் கண்ணாடி மேல ஒரு ஈரமான கால்தடம் பதிவு. ஒரு குழந்தையோட கால்தடம். கார்த்திக் வைப்பர் ஆன் பண்ணி தொடக்கிறாரு. ஆனா வைப்பர் நின்ன இடத்துல விரலால் எழுதின மாதிரி தெரியுது. வா. கார் கொஞ்சம் தூரம் போனதும் ஹெட்லைட் வெளிச்சத்துல முன்னாடி ஒரு மனுஷன் இறந்து போறது தெரியுது. அவனுக்கு கால்கள் இல்லை. கார்த்திக் பிரேக் அடிக்கிறாரு. அந்த உருவம் நிக்குது. அவனோட உடம்பு முன்னாடி இருக்க தலை மட்டும் மெதுவா முதுகு பக்கமா அவங்களை திரும்பி பாக்குது. அது அந்த டீ கடை தாத்தாவோட முகம். ஆனா கண்கள் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் குழிகள் மட்டும்தான் இருக்கு. அவரோட வாய் திறந்து ஒரு கொடூர குரல்ல சொல்லுது, திரும்பி போங்க. அடுத்த செகண்ட் அது காத்துல மறைஞ்சு போச்சு. கார்ல இருந்த GPS கத்துது, 40 அரைவிங். ரேடியோ தானா ஆனாகி ஒரு சின்ன பொண்ணோட குரல்ல கூப்பிடுது, கார்த்திக் சீக்கிரமா வா, நாங்க காத்திருக்கிறோம். கார்த்திக் ஆத்திரத்துல ரேடியோ பேனல்ல ஓங்கி அடிக்கிறாரு. ஸ்கிரீன் உடஞ்சி சத்தம் நிக்குது. நேரம் மாலை 4:43. அவங்க கண்ணு முன்னாடி அந்த அடர்ந்த பனிமூட்டத்துக்கு நடுவுல அந்த பழைய கல் பாலம் தெரியுது. பாலத்துக்கு முன்னாடி ஒரு பலகை இருக்கு. கருங்காடு கிராம எல்லை. சூரியன் மறைந்த பிறகு உள்ளே வருபவர்கள் மனிதர்கள் அல்ல. அவர்கள் உன்னை அழைத்தால் நீ ஏற்கனவே எண்ணப்பட்டவன். அதே செகண்ட்ல அவங்களுக்கு பின்னாடி இருந்து விக்னேஷோட சொந்த குரல் யாரோ கூப்பிடுறாங்க, கார்த்திக். ஆனா நிஜ விக்னேஷ் இப்ப கார்த்திக்கு பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கான். தாத்தா சொன்ன எச்சரிக்கை ஞாபகம் வர 2 பேரும் திரும்பி பக்கம் நிக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி பொது
புதர்கள் விலகுற சத்தம் கேக்குது. ஒரு ஐஸ் மாதிரியான குளிர்ந்த மூச்சு காத்து கார்த்திகோட கழுத்துல படுது. ஆனா அடுத்த செகண்ட் அந்த குரல் பாலத்தோட மறுபக்கத்துல பனி மூட்டத்து நடுவுல இருந்து கேக்குது. கார்த்திக் 2 பேரும் மெதுவா முன்னாடி அண்ணாந்து பாக்குறாங்க. அந்த அடர்ந்த பனி மூட்டத்து நடுவுல ஒரு மனித உருவம் அப்படியே அசையாம நின்றுட்டு இருக்கு. அதை உத்து பார்த்த கார்த்திக்கும் விக்னேஷ்க்கும் ஒட்டுமொத்த உடம்பு நடுங்கி ரத்தமே உறைஞ்சு போச்சு. ஏன்னா அந்த உருவத்தோட உயரம் கார்த்திகோட உயரம். அது போட்டிருந்த ட்ரெஸ் கார்த்திகோடது. அது ரொம்ப மெதுவா தன் கையை உறுத்தி கார்த்திகையும் விக்னேஷையும் பார்த்து கையசிக்குது. கார்த்திக் மச்சி, அது பாக்குறதுக்கு அப்படியே உன்ன மாதிரியே இருக்குடா. பனி கொஞ்சம் விலகியது. அந்த உருவத்தோட முகம் தெளிவா தெரிஞ்சது. அது வேற யாரும் இல்ல, கார்த்திகோட சொந்த முகம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் பார்ட்ல அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்க நம்ம நிழலெக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. அண்ட் திஸ் இஸ் நிழலெக்ஸ். எவ்ரி ஷேடோ டெல்ஸ் ஸ்டோரி.